மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். துபாயில் கைது செய்யப்பட்ட சிரான் பாசிக்கு 72 மணி நேர தடுப்பு காவல். யார் இந்த சிரான் பாசிக்? வெளியான அதிரவைக்கும் பின்னணி. சிறைச்சாலை அதிகாரிகளை நோட்டமிட்ட நபர் கைது. ரகசியமாக போட்டு தள்ள திட்டம். வசமாக சிக்கிய முக்கிய புள்ளிகள். தனது தாயாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த மறுத்த பெக்கோ சமன். வெளியில் வந்தால் சுட்டு விடுவார்கள் என்று பதட்டம். இந்தோனேசியாவில் 7.7 ரிக்டர் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஆழி பேரலை எச்சரிக்கையும் விடுப்பு. இலங்கைக்கு இருக்கும் ஆபத்து குறித்து வெளியானது அறிக்கை. பேருந்து நிறுத்தங்களில் தனியார் வாகனங்களை நிறுத்த அதிரடி தடை. காவல்துறை சற்று முன் உத்தரவு. கிழக்கு மாணவர்களுக்கான பாடநூல்களை எடைக்கு விட்ட லொரி சாரதி. கொள்வனவு செய்தவரும் அதிரடி கைது. இனி தொடர்வது விரிவான செய்திகள். முன்னணி போதைப்பொருள் கடத்தல்காரரான சிரான் பாசிக் துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். வானூர்தி நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட குறுகிய விசாரணைகளுக்கு பின்னர் சிரான் பாசிக் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அண்மையில் இடம்பெற்ற ஈரான் அமெரிக்க மோதலின் போது ஐக்கிய அரபு ராச்சியத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட ஆளில்லா வானூர்திகள், ஏவுகணைகள் தொடர்பான ஒளிப்படங்கள் மற்றும் காணொலிகள் என்பன பாசிக்கின் கைபேசியில் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து ஐக்கிய அரபு ராச்சிய பாதுகாப்பு அதிகாரிகளால் இவர் துபாயில் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்து மேலதிக விசாரணைகளுக்காக அவரை தம்மிடம் ஒப்படைக்குமாறு அமெரிக்காவும் கோரிக்கை விடுத்திருந்ததாக கூறப்பட்டுள்ளது. 2018 ஆண்டு ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு தப்பி சென்ற தெகிவலை கலபோவிலவை சேர்ந்த சிரான் பாசிக் உட்பட 3 பேரும் அபுதாபியில் இருந்து புறப்பட்ட ஏர் அரேபியா வானூர்தியின் மூலம் நேற்று இரவு 8:48 மணியளவில் கட்டுநாயக்க பண்டரநாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தை வந்தடைந்ததும் குறிப்பிட வேண்டியது. பல சிறைச்சாலை அதிகாரிகளின் தகவல்களை ரகசியமாக சேகரித்து வந்த நபர் ஒருவரை சகஸ்புர போலீசார் சற்று முன்னர் கைது செய்துள்ளனர். அண்மையில் இந்த நபர் புதிய மெகசின் சிறைச்சாலையில் உண்டாக்கிய பதற்றத்தின் போது உயிரிழந்த முகமது அஸ்மான் செரிப்தின் என்பவரோடு மிக நெருங்கிய தொடர்பை வைத்திருந்தவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சந்தேக நபர் அஸ்மான் என்பவரால் கடந்த ஆண்டு தெகிவலை வற்றப்பல வீதியில் நடத்தப்பட்ட இரட்டை கொலை சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் என்று அம்பலமாகியுள்ளதோடு அண்மையில் புதிய மெகசின் சிறைச்சாலையில் பதற்றம் உண்டாக 3 நாட்களுக்கு முன்னரே இப்பொழுது கைதாகி இருக்கும் இந்த நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள கொஸ்மல்லி என்ற குற்றவாளியின் நெருங்கிய நண்பர் என்றும் தெரிய வந்துள்ளதோடு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் கைபேசியை பரிசோதித்த போது கொஸ்மல்லி என்பவரோடு நடத்திய பல உரையாடல்களின் குரல் பதிவுகளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அந்த தொலைபேசி உரையாடல்களில் சிறைச்சாலை அதிகாரிகள் குறித்து திரட்டப்பட்ட தகவல்கள் உள்ளடங்கி இருந்ததோடு அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்தை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தமையும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளதோடு விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெலிசரை அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பெக்கோ சமனின் தாயார் உயிரிழந்த நிலையில் தன்னுடைய தாய்க்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதை பெக்கோ சமன் மறுத்துள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. இவரது தாய் கடந்த 12ஆம் திகதி இரவு மித்தனிய பகுதியில் வைத்து இனந்தெரியாத துப்பாக்கிதாரியொருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் கரந்தனிய சுத்தா என்பவரால் இந்த கொலை வழிநடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படுவதோடு கணேமுள்ள சஞ்சீவவின் கொலைக்கு பழிவாங்கும் வேலையாகவே இது நடந்துள்ளதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. வெலிசரை அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெக்கோ சமனுக்கு அவரது தாயின் கொலை குறித்து சிறைச்சாலை அதிகாரிகள் அறியப்படுத்தியிருந்த நிலையில் தாயின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த அவர் மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெக்கோ சமனின் நலன் குறித்து விசாரிக்க சிறைச்சாலைகளுக்கு செல்ல வேண்டாம் என அவரின் தாயாருக்கு கரந்தனிய சுத்தா அச்சுறுத்தல் விடுத்திருந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் அவர் சிறைச்சாலைக்கு சென்று வந்தமையே இந்த கொலைக்கான மற்றொரு காரணம் என்று போலீஸ் வட்டாரங்கள் கூறியுள்ளது. இன்று அதிகாலை இந்தோனேசியாவின் புளோரஸ் தீவுக்கு அப்பால் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. அதிகாலை 3:28 மணியளவில் உண்டாகிய நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 மெக்னிடியூட்டாக பதிவாகியுள்ளதாக பூகம்பவியல் மையங்கள் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் அதி உச்சத்தை தொடர்ந்து இந்தோனேசியாவின் கடலோர பகுதிகளுக்கு உடனடியாக ஆழி பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலநடுக்கத்தால் இலங்கை கடலோர பகுதிகளுக்கோ அல்லது நாட்டிற்கோ எந்தவித ஆழி பேரலை அச்சுறுத்தலும் இல்லை என்று வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் இடர் மேலாண்மை மையம் அறிவித்துள்ளது. அத்துடன் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் நிலவரம் தொடர்ந்து உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பேருந்து நிறுத்தங்களை மறைக்கும் வகையிலோ அவற்றிற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலோ வாகனங்களை நிறுத்தும் சாரதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து காவல்துறை நிலையங்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
பேருந்து நிறுத்தங்களில் தனியார் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் பேருந்துகள் வீதியின் நடுவே பயணிகளை ஏற்றவும் இறக்கவும் வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு பயணிகளின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாட்காலி வசதியோடு கூடிய பேருந்துகள் சேவையில் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பாதுகாப்பாக பேருந்துகளில் ஏறி இறங்குவதை உறுதி செய்யும் வகையிலும் இந்த நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி பேருந்து நிறுத்தத்துக்கு 30 மீட்டர் முன்னதாகவும் அதன் வெளியேறும் பகுதியில் இருந்து 15 மீட்டர் வரையிலும் தனியார் வாகனங்களை நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விதியை மீறும் வாகன ஓட்டுநர்களுக்கு எதிராக வீதி போக்குவரத்து சட்டத்தின் கீழ் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளதும் குறிப்பிட வேண்டியது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார நேற்று முன்தினம் வாகனம் ஓட்டிக்கொண்டே நேரலையில் ஒளிபரப்பிய காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் தவறாக பரப்பப்பட்டுள்ளது. மொரட்டுவை தொகுதிக்கான தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளராக பணியாற்றிய ஆகஸ்ட் 13 2023 ஆண்டில் பதிவாகியுள்ள அந்த காணொலி ஒன்று இப்பொழுது பரவி வருகிறது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 13 அன்று நாணயக்கார வாகனம் ஓட்டிக்கொண்டே தன்னைத்தானே பதிவு செய்ததாக நேரலையில் ஒளிபரப்பியதாகவோ கூறப்படும் குற்றச்சாட்டுகளோடு இந்த காணொலி இந்த வாரம் மீண்டும் வெளிவந்துள்ளதோடு காணொலியில் ஹர்சன நாணயக்கார குறிப்பிட்ட திகதி இந்த தவறான கூற்றுக்கு காரணமாக அமைந்ததாக உள்ளதோடு ஒரு ரிவர்ஸ் இமேஜ் தேடலில் அந்த காணொலி 2023 ஆண்டு ஆகஸ்ட் 13 அன்று இணையத்தில் வெளியிடப்பட்டமை இப்பொழுது தெரிய வந்துள்ளது. அசல் காணொலியில் ஹர்சன நாணயக்கார வாகனம் ஓட்டிக்கொண்டே மொரட்டுவையில் நடைபெறும் என்பிபி தொகுதி கூட்டத்துக்கு ஆதரவாளர்களை அழைக்கும் விதமாக கேமராவை பார்த்து பேசுவது பதிவாகியுள்ளதோடு அந்த நிகழ்வில் அப்போதைய என்பிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரிய ஆகியோர் கலந்து கொண்டனர். ஹர்சன நாணயக்காரவால் அல்லாமல் முன் இருக்கையில் அமர்ந்திருந்த மற்றொரு நபரால் கேமரா இயக்கப்பட்டது என்று உண்மை சரிபார்ப்பில் இப்பொழுது கண்டறியப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண மாணவர்களுக்கு விநியோகிப்பதற்காக கல்வி வெளியீட்டு திணைக்களத்தினால் கொடுக்கப்பட்ட 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பாடநூல்கள் காணாமல் போன சம்பவம் குறித்து இப்பொழுது 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலங்கம போலீசாரின் விசாரணையில் குறித்த பாடநூல் தொகுதியை ஏற்றி சென்ற லொரியின் சாரதி அவற்றை பழைய காகித கடைக்காரர் ஒருவருக்கு எடைக்கு விற்பனை செய்து 47,000 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கிழக்கு மாகாண மாணவர்களுக்கு விநியோகிப்பதற்காக அச்சிடப்பட்ட 19,892 பாடநூல்களை கொண்டு செல்வதற்கான ஒப்பந்தம் பியகம பகுதியில் உள்ள நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டிருந்ததோடு இதன்படி கடந்த மே மாதம் குறித்த நிறுவனத்துக்கு சொந்தமான லொரியின் சாரதி பாடநூல் தொகுதியை பொறுப்பேற்றுள்ளார். பாடநூல்கள் உரிய முறையில் ஒப்படைக்கப்படவில்லை என தெரிய வந்ததை அடுத்து கல்வி வெளியீட்டு திணைக்கள அதிகாரியொருவர் அண்மையில் தெலங்கம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் லொரியின் சாரதியை கைது செய்ததோடு அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பாடநூல்கள் பழைய காகித கடைக்காரர் ஒருவருக்கு எடைக்கு விற்பனை செய்யப்பட்டமை அம்பலமாகியுள்ளது. திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 52 வயதுடைய நபரின் உடலில் இருந்து 3 கிலோ 100 கிராம் எடையுள்ள மிகப்பெரிய சிறுநீரக கல் சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. நேற்று இந்த சத்திர சிகிச்சை சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகலாதன் பாலகிருஷ்ணன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு உலகளவில் இதற்கு முன்னர் 2003 ஆண்டு பிரேசில் நாட்டில் 1.9 கிலோ எடையுடைய சிறுநீரக கல் ஒன்று அகற்றப்பட்டதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இலங்கை மருத்துவர்களை பலரும் பாராட்டி வருவதும் குறிப்பிட வேண்டியது.